கேமரா சின்னத்துக்கு வாக்குகளை சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார் தமிழக வாழ்வு கட்சியும் வெவ்வேறு சட்டமன்ற பண்ருட்டியில அங்க ஆதிதிராவிட மக்கள் காலனி மக்கள் அதிகம். அந்த மக்கள் எனக்கு ஓட்டு போட்டு அங்க முஸ்லீம்கள் எனக்கு ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வச்சாங்க. ஆனா நான் உங்களை மறக்காம உங்க பெண் பிள்ளைகள் எல்லாம் சிதம்பரத்துக்கு போய் படிக்கணும் அல்லது விழுப்புரத்துக்கு போய் படிக்கணும், கடலூருக்கு போய் படிக்கணும், இடம் கிடைக்கலன்னு சொல்லி இந்த முறை அந்த மக்கள் ஓட்டு போட்ட மக்களுக்கு பயன்படுற மாதிரியும் உங்களுக்கும் பயன்படுற மாதிரியும் என்ன செஞ்சிருக்கேன். கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் செலவுல நம்ம காட்டாமலை அருகே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கலாச்சாரம் கொண்டு வந்திருக்கேன். தெரியுமா? கம்ப்யூட்டர் போட்டு படிக்குதா? இத்தனை வருஷமா கலைக்கல்லூரி இருந்துச்சா? சுதந்திரம் வாங்கி 77 வருஷம் ஆகுது. என் பங்காளி பண்ருட்டியாரு மந்திரியா இருந்தாரு, எம்ஆர்கே மந்திரியா இருந்தாரு, கணேசன் மந்திரியா இருந்தாரு, இங்க சபா 2 முறை எம்எல்ஏ இருந்தாரு. இருந்தாரா இல்லையா? என்னை விட்டுட்டு அவர் ஓட்டு போட்டீங்க. பக்கத்து ஊருக்காரரு, அப்புறம் இன்னொரு பக்கத்து ஊருக்காரரு சிவசூரியன் போட்டீங்க, இன்னொரு பக்கத்து ஊருக்காரரு சோத்தரோட மூட்டைக்கு 26 விலை வேணும்னு இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ற தமிழ்நாடு முதலமைச்சரை சட்டமன்றத்தில் கேட்டது யாரு? நான் தான் கேட்டேன். அதே மாதிரி பலாப்பழத்துக்கு புலிசார் குறியீடு வேணும், நான் தான் கேட்டேன். 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி பண்ருட்டியில பெரிய கிடங்கு 100 டன்னு ஏசி போட்டு அந்த புலிசார கிடங்கு அமைச்சிருக்கேன். ஏன் தெரியுமா? நம்ம ஊர் உங்க பாப்பங்குடியில, நடுகுளத்துல, கீழகுளத்துல, சொத்தூர்ல, சொத்தங்குடியில, மானடிகுளத்துல விளையிற நம்முடைய பலாப்பழம் ஒரு 3 நாள் வச்சிருந்தா அழிவிடுது, விலை கிடைக்க மாட்டேங்குது. அதனால அதை எடுத்துமே அந்த குளிர்சாதன பெட்டியில வச்சா அப்படியே இருக்கும். நம்ம காய்கறிலாம் வைக்கிறோம்னா பிரிச்சுல அது எப்படி இருக்கு? ஒரு வாரம் தெரியுமா? மார்க்கெட்டிங் கமிட்டியில இருக்கு, பண்ருட்டி உழவர் சந்தையில கட்டி வச்சிருக்கேன், போய் பாருங்க. இப்ப இதெல்லாம் செஞ்சிருக்கிறேன். உங்க பிள்ளைகள் இன்ஜினியர் படிக்கிறதுக்கு இன்ஜினியரிங் கல்லூரி கொண்டு வந்தேன், அண்ணா யூனிவர்சிட்டி. ஒரு பிஇ சீட்டு 10 லட்சம், 5 லட்சம், 20 லட்சம். அதான் இலவசமா படிக்கிறதுக்கு காலேஜ் கொண்டு வந்து கட்டிருக்கிறேன். ஆனா உங்க சொல்ற செஞ்சாரா? பக்கத்து ஓட்டு போட்டவர் அவரா காலேஜ் கொண்டு வந்தாரு, சபாவை கொண்டு வந்தாரு, சிவசுப்ரமணியனை கொண்டாந்தாரு, என் பங்காளி பண்ருட்டியாரை கொண்டாந்தாரு. 7 முறை அவருக்கு நீங்க ஓட்டு போட்டீங்க. அவர் மிஞ்சி போனா 2 பஸ் விட்டாரு. ஆனா நானு ஊருக்கு வந்து அங்க கோயில் போர் போட்டு கொடுத்தனா இல்லையா? தண்ணி நீங்களாம் வந்தீங்க, தேங்காய் உடைச்சிங்க, அரிசி சாக்லேட்லாம் உங்களுக்கு நான் கொடுத்தேன். அப்ப பார்த்து உங்களுக்கு இந்த மக்களுக்கு எல்லாம் செஞ்சுக்கிறேன். உங்க பெண் பிள்ளைகள் படிக்க பேர்படியாங்கத்துல அது நடுநிலை பள்ளியா இருந்துச்சு, உயர்நிலை பள்ளி ஆக்கி மேல்நிலை பள்ளி ஆக்கி கொடுத்தேன். அது மரத்தடியில உட்காந்து மழை பெஞ்சா நம்ம பொம்பளை பசங்களுடைய யூனிஃபார்ம் உள்ள சேரு சகஜா ஒட்டிக்கும் பின்பகுதியில. அதுக்கு நீ போய் பாருங்க, பக்காவான கட்டணம். யாராச்சும் இப்ப தரையில உட்காடுறாங்களா? ஏற்கனவே எங்க உட்காருவாங்க? புளியா 1 ரூபாய் யார்கிட்டயாச்சும் நம்ம பாலக்கொள்ளைக்காரங்களுக்கு, பாப்பமலைக்காரங்களுக்கு, சோத்துமொழிக்காரங்களுக்கு, கீழ்காரங்களுக்கு வேலை வாங்கி தரேன், டிரான்ஸ்ஃபர் வாங்கி தரேன், வீட்டை காலி பண்ணி தரேன், நிலத்தை எழுதி வாங்கிக்கிட்டேன், ஏதாச்சும் ஒரு குற்றச்சாட்டு